கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கர்த்தர் நல்லவர். அன்பான தேவஜனமே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தேவகுமாரன், தேவனுடைய பிள்ளையானவர், அவருடைய ராஜ்யத்துக்கு அவர் அதிபதியானவர், தேவனுடைய ராஜ்யத்துக்கு அதிபதியானவர். அப்படி ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறான் என்றால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லாமா? நம்ம என்ன சிருஷ்டியா? புது சிருஷ்டியாம். புது சிருஷ்டினா என்ன அர்த்தம் தெரியுமா? நாம புதுசா ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம், புதிதாக பிறந்திருக்கிறோம், மறுபடியுமாக பிறந்திருக்கிறோம் குமாரனுக்குள்ள, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள. அப்படி இருக்கிற நமக்கு பழையவைகள் ஒழிந்து போயினவாம், எல்லாம் புதிதானதாம். எந்த பழமையானவைகள் ஒழிந்தது, எது புதிதாக இருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். தேவன் இன்றைக்கு நமக்கு உதவி செய்வாராக. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், கிறிஸ்து என்றால் மேசியா, எபிரேயத்துல மேசியா. மேசியா யாரு? தேவனுடைய குமாரன், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவனுடைய குமாரன். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே புதிய காரியங்களாக இருக்கும். நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளாக மறுபடியும் பிறந்திருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமெனா? இப்போ புது சிருஷ்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். மனுஷர்களுக்கு ஏற்படக்கூடிய போராட்டம், மனுஷர்களுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கம், மனுஷர்களுக்கு ஏற்படக்கூடிய வருத்தம், மனுஷர்களுக்கு ஏற்படக்கூடிய சஞ்சலம், இதெல்லாம் புது சிருஷ்டிகளுக்கு கிடையாது. கரங்களுக்கு சொல்லாமா? அதெல்லாம் பழைய மனுஷன். அந்த பழசெல்லாம் ஒழிந்ததாம். வருத்தம், சஞ்சலம், வேதனை, கண்ணீர், கவலை, வியாதி, போராட்டம், இவைகளெல்லாம் ஒழிந்தனவாம், எல்லாம் புதிதானதாம். இதுதான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள், இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நமக்கு தேவன் இப்படிப்பட்ட மகிமையை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து என் இரட்சகர், என்னை பாவத்திலிருந்து ரட்சித்தவர் என்று விசுவாசிக்கிற நம்மை தேவன் தம்முடைய பிள்ளைகளாக நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எல்லாம் புதிதாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நாம் எல்லாரும் எப்படி பிறந்திருக்கிறோம் என்பதை குறித்து 1 பேதுரு 1வது அதிகாரத்துல 23வது வசனத்தை வாசிக்கும் போது, 1 பேதுரு 1:23, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. ஜெனிப்பித்தல் அப்படின்னா என்னன்னா, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அதிலிருந்து உயிர்ப்பித்தல் தான் ஜெனிப்பித்தல். அழிவுள்ள வித்து என்பது நம்முடைய அப்பாவுடைய வித்து. எல்லாம் கவனிக்கிறீங்களா? அழிவுள்ள வித்து என்பது அப்பாவின் தான் ஆனா பெண்ணா என்பதை தீர்மானிப்பது. ஒரு மனுஷன் பிறக்கும் போதே அவன் பாவியாகத்தான் பிறக்கிறான். அந்த வித்து அழிந்துவிடும். ஆனால் நாம் ஜீவனுள்ள தேவனுடைய வசனமாகிய கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம், உயிரடைந்திருக்கிறோம், ஆவியிலே நாம் இருக்கிறோம். அப்ப தேவனுடைய வசனம் நமக்குள்ளே இருக்கிறது. தேவனுடைய வசனமே யார் என்றால் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தான். எதனால ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம்? தேவனுடைய வசனமாகிய அழிவில்லாத வித்து இயேசு கிறிஸ்துவை தம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நாம் தேவனுக்கென்று மறுபடியும் பிறந்திருக்கிறோம். அப்படி பிறக்கும் போது மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா வருத்தங்கள், சஞ்சலங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்குகிறது. எல்லாம் புதிய காரியங்களாக நமக்கு நடக்கிறது. காரணம், நாம் எல்லாரும் தேவர்களாக இருக்கிறோம். தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த பழசெல்லாம் ஒழிஞ்சிருக்குதா?
எது எதெல்லாம் புதிதாக இருக்கிறது என்பதை குறித்து நம்ம இப்ப பார்க்க போறோம். அடுத்த வசந்த வாசிங்க. யாக்கோபு தம்முடைய நிருபத்தில் எழுதும்போது 1வது அதிகாரம், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். எதுல நம்மளை ஜெனிப்பித்தாராம்? ஜெனிப்பித்தார் அப்படின்னு என்ன அர்த்தம்? உயிர்ப்பிக்கப்பட்டு, உயிரடைந்து, மறுரூபம் அடைந்து தேவர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போனது. அதுதான் எல்லா விதமான கண்ணீரும் வேதனையும் மனம் பதறுகிற காரியங்களும் இதெல்லாம் மனுஷருக்கு தான் நேரிடும், நமக்கு நேரிடாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த அந்தகாரம் எல்லாம் நம்மளை ஒண்ணுமே தொட முடியாது. காரணம், நாம் புது சிருஷ்டியாக ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அது வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, கிறிஸ்து இயேசுவின் மூலமாய், தேவனுடைய வசனத்தின் மூலமாய் நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம், உயிரடைந்திருக்கிறோம், தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறது? ஆமென் சொல்லாமா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருப்பானேயானால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், அவன் புதிதாக பிறந்திருக்கிறான். அந்த புதிதாக பிறத்தல் என்பது தான் தேவனுடைய பிள்ளைகள். தேவனை ஆராதிக்கும்படி நாம் பிறந்திருக்கிறோம். பழையவர்களாக ஒழிந்து போனது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்த, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆக இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசமா இருக்கிற அத்தனை பேருமே மாம்சத்துல பிறக்கலையாம். ஆமென் சொல்லுங்க. இப்ப எங்க அப்பாவுக்குள்ள, எங்க அப்பா ஒரு மாம்சம், எங்க அப்பாவுக்குள்ள பிளட் ரத்தம் இருக்கு. எங்க அப்பா சித்தம் கொள்றாரு, எங்க அப்பா சித்தம் கொள்றாரு, அதுல பிறந்தவன் தான் நானு. ஆனால் நான் இப்பொழுது இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு விசுவாசிக்கும் போது நான் இப்ப மாம்சமோ ரத்தமோ மாம்ச சித்தமோ அதுல நான் பிறக்கல, நான் தேவனால் பிறந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்ப என்னுடைய காரியங்கள் எல்லாமே புதிதா இருக்கிறது, பழசெல்லாம் ஒழிந்து விட்டது. எதை குறித்து நான் பதற தேவையில்லை. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் வாசிக்கும் போது, எடுத்து வாசிங்க வேகமா. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 12வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அவருடைய நாமத்தின் மேல், யாருடைய நாமத்தின் மேல்? கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. இயேசுன்ற பெயரை நீங்க இயேசு கிறிஸ்து, இயேசு ராஜா, கிறிஸ்து இயேசுன்னு நீங்க அறிக்கை செஞ்சுக்கினே இருக்கணும். உங்க வாயில இயேசு ராஜாவுடைய பெயரை அறிக்கை செஞ்சுக்கினே இருக்கணும். நீங்க ஜெபம் பண்ணும் போது ஏசப்பா அப்படி நோக்கி அவரை நீங்க கூப்பிடணும். நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். பழசெல்லாம் ஒழிந்து விட்டதாம், நம்ம எல்லாரும் புதிதாக்கப்பட்டிருக்கிறோமாம். அப்போ கர்த்தர் சொல்றாரு, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் ரத்தத்தினாலாவது. இப்ப எங்க அப்பா என்ன எதுல இருந்தவர்? ரத்தத்துல இருந்தவர். நான் ரத்தத்துல பிறந்தவன், ஆனால் இப்ப ஆவியில பிறந்திருக்கிறேன், தேவனால் பிறந்திருக்கிறேன். ஆமேனா? அவர்கள் ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அல்லேலூயா. அப்போ நாம் எல்லாரும் இன்னைக்கு சபையில, தேவனுடைய வீட்டிலே நாம் எல்லாரையும் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நம்மை ரட்சித்து நம்மை அவருடைய வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இதுதான் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள், இதை நம்ம எப்படி கணக்கு பண்ணலாம், எப்படி நம்ம கண்டுகொள்ளலாம் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, எகிப்துல 400 வருஷமாக அடிமைப்பட்டு கிடந்தார்கள். 430 வருஷமா அங்க ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அவர்களை தேவன் எப்படி கொண்டு வந்தார், அவர்களை எப்படி தேவனுடைய வீடாகிய பாலும் தேனும் ஓடுகிற அந்த நலமும் விசாலமுமான அந்த தேசத்துக்கு அவர் எப்படி கொண்டு வந்தார் என்பதுல 4 ஸ்டெப் இருக்கு. எத்தனை ஸ்டெப் இருக்கு? நல்லா கவனிங்க. எத்தனை ஸ்டெப் இருக்கு? 4 ஸ்டெப். இது பழைய வாழ்க்கையும் புதிய வாழ்க்கையும்.
இது ரெண்டும் கரெக்டா இணைந்திருக்கணும். பழைய வாழ்க்கை என்னென்னலாம் நடந்துச்சு, ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு புது சிருஷ்டியாக மாறின போது என்ன நடந்துச்சு, அது அப்படியே நம்முடைய வாழ்க்கையை அப்படியே பொருந்தும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். முதல்ல அவங்க எகிப்து விட்டு வெளியே வந்தாங்க. ஆமேனா? எத்தனை பேர் சொல்றது புரியுது? 4 ஸ்டெப் நான் சொல்ற, கவனிச்சிங்க. முதல்ல அவங்க என்ன பண்ணாங்க? எகிப்தை விட்டு வெளியே வந்து விடுதலையாகி வெளியே வர்றாங்க. ரெண்டாவது காரியம், செங்கடல் குறுக்க நிக்குது. செங்கடலை இப்போ ஜனங்களை கடந்து போகணும்னு நினைச்சாங்கன்னா எல்லாருமே கடல்ல மாண்டு செத்துருப்பாங்க. அப்போ செங்கடல் ரெண்டா பிளக்குது. ரெண்டாவது காரியம் என்னது? செங்கடல் ரெண்டா பிளக்குது. மூன்றாவது காரியம், அவர்கள் செங்கடலை கடந்து வனாந்தரத்துக்கு வருகிறார்கள். எங்க வராங்க? வனாந்தரத்துக்கு வராங்க. நாலாவது காரியம், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு உள்ள இவங்க பிரவேசிக்க கூடாதபடிக்கு யோர்தான் நதி குறுக்கே போய் கொண்டிருக்கிறது. யோர்தான் குறுக்கே போய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளாக ஆகக்கூடாதபடிக்கு யோர்தான் அவர்களை இடைமறிக்கிறது. அப்போ இதெல்லாம் ஜெயங்கொண்டவர்களாக அவர்கள் கானானுக்குள்ளே பிரவேசித்தார்கள். அப்போ முதல்ல இந்த 4 காரியம் சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல அவங்க என்ன பண்ணாங்க? எகிப்திலிருந்து விடுதலை ஆனாங்க. ரெண்டாவது செங்கடலை கடந்தாங்க. மூணாவது வனாந்தரத்தை கடந்தாங்க. நாலாவது யோர்தானை கடந்தார்கள். எகிப்தை கடந்தார்கள், செங்கடலை கடந்தார்கள், வனாந்தரத்தை கடந்தார்கள், யோர்தானை கடந்தார்கள். இந்த 4 காரியங்கள் நடந்தாதான் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய தேசமாகிய அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அது உண்மையிலேயே பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தானா அப்படின்னா அது பயங்கர மகிமையான செழிப்பான, அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கக்கூடிய தேசம். அது நல்ல ஆசீர்வாதமான மழையும் கொழுமையான பலனை கொடுக்கக்கூடிய பனியும் நல்ல நதிகளாய் அங்கே மேசியாவே அங்க நதிகளாக அங்க இருக்கிறார். ஆக அவ்வளவு பெரிய பயங்கர மகிமையான தேசம். ஒரு மாதளம் பழமே நீங்க பாத்தீங்கன்னா பூசணிக்காய் சைஸ் இருக்குமா. ஒரு மாதளம் பழம் நம்மலாம் சாப்பிட்றது பார்த்தா எம்மா தோண்டு சாப்பிட்றது, அம்மா தோண்டு வச்சு சாப்பிடுவோம். அதுலயே பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணிட்டு இருப்போம். ஆனா நீங்க இஸ்ரேல் தேசத்துக்கு நீங்க போனீங்கன்னா அங்க மாதளம் பழமே அவ்வளவு பெருசு. ஒரு திராட்சை கொலைய 2 பேர் ஒரு தடியில தூக்கிக்கின்னு வர்றாங்கன்னா எவ்வளவு செழிப்பா இருந்திருக்கும் பார்த்துங்க அந்த கானான் தேசம். அது தேவனுடைய தேசமா இருந்தபடியினாலே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு மகிமையான காரியத்தை வாக்குத்தத்தம் பண்ணி அனுப்புகிறார். சரி, இப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 430 வருஷ காலமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்தார்கள். எங்க இருந்தாங்க? எகிப்தில். எப்படி இருந்தாங்க? அடிமைகளாக இருந்தார்கள். அவர்களுக்குன்னு ஒரு டைம் கிடையாது. என்ன கிடையாது? ஒரு டைம் கிடையாது. அடிமைக்கு டைம் கிடையாது. ஏன்? இந்த அடிமை என்ன செய்வான்னாக்கா, எஜமான் அவன் என்ன சொல்றானோ அதான் செய்யணும். இந்த எகிப்தினுடைய அருவருப்புல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஏறக்குறைய 430 ஆண்டு காலமாக அங்க அடிமைகளாக அந்த பொல்லாத அந்த எகிப்தினுடைய தேசத்துல அங்க பயங்கரமான அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே இருந்தார்கள். ஆக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்தில இருந்தபடியினாலே இவர்களுக்கும் அந்த பாவ வாழ்க்கையெல்லாம் இருந்துச்சு. ஏற்கனவே பார்த்தோம், இந்த 10 வாதைகளை கர்த்தர் ஏன் அனுப்பினாரு இல்லையா? அவரு நைல் நதியை 2ஆ பிளக்கிறாரு. அப்புறம் காரிருள் வருகிறது, தவளைகள்லாம் வருது, பேன் வருது, வெட்டுக்கிளிகள் வருது, காரிருள் வருகிறது, கொப்பளங்கள் வருகிறது, மிருகங்கள் சாகிறது. இந்த மாதிரி 10 வாதைகளை கர்த்தர் அங்கே அனுப்பிதான் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவங்க எல்லாமே பார்த்தா தவளை ஒரு தெய்வம், அவங்களுக்கு பேனு ஒரு தெய்வம், இப்படிப்பட்ட எல்லாம் இதுல தெய்வங்கள் இல்லை என்பதை இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து அவர் என்ன பண்ண விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். இப்ப நாம கூட எங்க இருந்தோம்னா எகிப்திலே இருந்தோம், உலகத்திலே இருந்தோம். இப்ப முதல்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் என்ன சொல்லி கொடுத்தார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் அவர் டைம் சொல்லி கொடுத்தார்.
நீங்கள் காலத்துக்கு உட்படுகிறீர்கள். என்ன அடிமைக்கு என்ன கிடையாது? டைம் கிடையாது. ஐயோ எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் இதை செய்ய போறேன், டைம் ஆயிடுச்சு நான் வீட்டில் போய் சாப்பாடு செய்ய போறேன், டைம் ஆயிடுச்சு என் பிள்ளைங்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்க போறேன், அப்படிலாம் இல்லை. இந்த அடிமை டே இங்க வந்து செய்யின்னு சொன்னா அவன் பாட்டு நாங்கள் வேலை செஞ்சுதான் இருக்கணும். ஆக இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். ஆக அந்த பாவத்திலேயே அவங்க என்ன பண்ணாங்கன்னா வாழ்ந்து பாவத்தை செய்து அங்கே செத்தாங்க. ஆண்டவர் முதல் முறையாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பயங்கரமான ரகசியத்தை சொல்லி கொடுத்தார். அது என்ன அப்படின்னா, அவர்களுக்கு நிலாவை மையமாக கொண்ட கேலண்டரை முதல்ல அவங்க கையில கொடுத்து, இந்த கேலண்டர் அடிப்படையில தான் நீங்க விடுதலையாக்கி கொண்டு வர வேண்டும். எகிப்து என்பது பயங்கரமான ஒரு உலகம். உலகம் என்பது சுயநீதி. அந்த சுயநீதி என்பது சூரியன். நல்லா புரிஞ்சுக்கணும். சுயநீதி என்பது சூரியன். இவங்க சூரியனை அடிப்படையாக கொண்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, சுயநீதியில பாவ வாழ்க்கையில அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை போல உழன்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார் என்றால், சந்திரனை அடிப்படையாக கொண்டு ஒரு கேலண்டரை கொடுத்து, ஏன்னா யூதர்களுடைய கேலண்டர் சந்திரனை அடிப்படையாக கொண்டது. இந்த சந்திரன் எப்படிப்பட்டது அப்படின்னா, அமாவாசைக்கு பிற்பாடு 3ஆம் பிறை முதல்ல உதிக்கும். 3 நாள் கழிச்சு 3ஆம் பிறை, அமாவாசைக்கு பின்னாடி என்ன பிறை உதிக்கும்? 3ஆம் பிறை உதிக்கும். அந்த 3ஆம் பிறை என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை வெளிப்படுத்துகிறது. புரிஞ்சு போச்சா? ஆமென் சொல்லாமா? அப்போ 3ஆம் பிறையிலிருந்து கரெக்டா பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி உச்ச வெளிச்சத்தை கொடுக்கும். அந்த பௌர்ணமி என்பது இயேசு ராஜாவுடைய நித்திய ராஜ்யத்தை காண்பிக்கிறது. அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன ஆண்டவர் கொடுத்தாருன்னா, சூரியனுடைய அடிப்படையில, சூரியனுக்கு கீழே என்பது எகிப்தினுடைய அருவருப்பு. புரிஞ்சு வச்சா இல்லையா? அவன் என்ன பண்றான், நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு முதற் பேரெல்லாம் ஆளுகை செய்து, அது சுயநீதி எங்கெல்லாம் உள்ள இருக்குதோ அங்கெல்லாம் பார்த்தோன்னா பயங்கரமான பாவம் இருக்கும். நாங்கெல்லாம் நீதிமான்கள்னு சொல்லி தங்களை தாங்களே நீதிமான்கள் சொல்லி கொண்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் தான் எகிப்து. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிலாவை அடிப்படையாக கொண்டு ஒரு கேலண்டரை கொடுக்கிறார். இந்த ஆபிப் மாதத்திலிருந்து நீங்கள் புறப்படுகிறீர்கள், இந்த ஆபிப் மாதம் தான் உங்களுக்கு முதலாவது மாதமாக இருக்கும்னு சொல்லி கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு காலத்துக்கு உட்படுத்துகிறார். இந்த காலம் என்பது நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது. முன்னொரு காலத்துல உலகத்தோடு உலகமாக நாம இருந்து பாவம் செய்து அந்த பாவத்தினாலே செத்தோம். காலமே நமக்கு இல்லை. டிஃபரெண்ட் புரிஞ்சு போச்சா? காலமே இல்லை. நமக்கு ஒரு நித்திய வாழ்க்கை இருக்கு அப்படின்ற எண்ணமே நமக்கு இல்லாம எகிப்து என்கின்ற உலகத்தின் அருவருப்புகளில், உலகத்தின் பாவத்துல உழன்று கொண்டிருந்தோம். முதலாவது நாம் எகிப்தை விட்டு வெளியே வரணும்னா கர்த்தர் நமக்கு ஒரு கேலண்டர் கொடுக்கிறார். அது நிலாவை அடிப்படையாக கொண்டது. நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் 3ஆம் பிறையிலிருந்து அப்படியே வளர்பிறையாக அங்க பௌர்ணமி அன்னைக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுப்பார். அந்த பௌர்ணமி அன்னைக்கு தான், அந்த நைட்ல தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அணியாய் புறப்பட்டு வருகிறார்கள். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறது? அதே மாதிரி தான் நாம கூட ஒரு காலத்துல எகிப்தினுடைய அருவருப்புல காலம், ஒரு நாள் நான் சாக போறேனே என்கின்ற உணர்வே இல்லாம பாவத்தை செய்து அந்த பாவத்தினாலே மரணத்தை சம்பாதித்து திடீர்னு செத்து போகிற மனுஷனுக்கு ஒப்பாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கு நாம் இந்த எகிப்தை விட்டு வெளியே வந்திருக்கிறோம். முதல்ல ஒரு காரியங்களை வாசிங்க. இப்போ இந்த எகிப்து எப்படிப்பட்டது என்றால் அது அருவருப்பு என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. முதலாவது நீங்க 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க, பார்க்கலாம். 8ஆம் அதிகாரம், யாத்திராகம புத்தகம் 8வது அதிகாரம். யாத்திராகமம் 8வது அதிகாரத்துல 26வது வசனத்தை வாசிக்கும் போது, அதற்கு மோசே அப்படி செய்யத்தகாது எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் எகிப்தியருடைய அருவருப்பை பலியிடுகிறதா இருக்குமே. ஆக எகிப்துனாவே என்னதுங்க? அருவருப்பு. சொல்லுங்க, எகிப்துனா என்னது? சொல்லுங்க, எகிப்துனா என்னது? எகிப்துனா என்னது? அடுத்தது தொடர்ந்து வாசி. எகிப்தியருடைய அருவருப்பை பலியிட இருக்குமே. அடுத்தது எகிப்தியருடைய அருவருப்பை, மறுபடியும் எகிப்து அருவருப்புன்றாரு. நாமெல்லாம் முன்னாடி அருவருப்புல இருந்தோம், உண்மையா இல்லையா?
அது சூரியனுக்கு கீழே இருந்துச்சு. இப்ப நம்ம என்ன பண்றோம், சாயங்கால வேலையில கர்த்தர் என்ன பண்றாருன்னா பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்க சொல்றாரு. எப்படி சொல்றாரு? சாயங்கால வேலை. என்ன, எந்த வேலை? இந்த சாயங்கால வேலை என்பது சூரியன் தாழ்ந்து போய் விடுகிறது, சூரியன் அப்படியே அமர்ந்து போய் விடுகிறது. இப்ப நம்ம என்ன செய்யணும், சூரியனுக்கு மேல வந்துடுறோம். சூரியனுக்கு மேல வந்துட்டு நிலாவுக்கு கீழே இஸ்ரவேல் ஜனங்க வர்றாங்க. அந்த வசந்த வாசியை பார்க்கலாம். யாத்திராகம புத்தகம் 13ஆம் அதிகாரத்துல 1 வாசிக்க பார்க்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதற் பேர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து, இது என்னுடையது, அது என்னுடையது என்றார். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள். கர்த்தர் பலத்த கையினால் உங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆகையால் நீங்கள் புளித்த அப்பம் புசிக்க வேண்டாம். ஆபீப் மாதத்தில் இந்த நாளிலே, ஆபீப் மாதத்தின் இந்த நாளிலே நீங்கள் புறப்பட்டீர்கள். ஆகையால் கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று பிதாக்களுக்கு ஆணையிட்டதும் பாலும் தேனும் ஓடுகிறதுமான தேசமாகிய கானானிய இந்த தேசத்துக்கு நான் உங்களை கொண்டு போகிறேன். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஆபீப் மாதத்தின் இந்த நாளை நீங்க நினையுங்க. இப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா, பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே இவர்கள் அந்த நடு ராத்திரியிலே இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அங்கே பஸ்காவை புசித்து பஸ்காவின் ரத்தத்தை எடுத்து தன்னுடைய வீட்டு நிலைகாலிலையும் மேற்சட்டத்திலையும் பூசி, இங்கே தேவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக பலியாகிறவர் என்பதை அவர்கள் வெளிப்படுத்தி அந்த பாவ அருவருப்பான எகிப்திலிருந்து இவர்கள் புறப்பட்டார்கள். எகிப்திலிருந்து இவர்கள் புறப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவர்கள் பஸ்காவை இவர்கள் அங்கே அடிக்கிறார்கள். அன்பானவர்களே, அந்த வசனத்தை நீங்க வாசிக்க பார்க்கலாம். இந்த பஸ்காவை அடித்து அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அங்கே வீட்டு நிலைக்கால்லாம் பூசுறாங்க இல்லையா, அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 11ஆவது அதிகாரத்தை திருப்பி கொடுங்க. 11ஆம் அதிகாரத்துல அந்த ஒரு சம்பவம் என்ன நடக்க போகுது, 5ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வனுடைய தலைப்பிள்ளை முதல் இயந்திரம் வரைக்கும் அடிமை பெண்ணுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருக்கிற முதற் பேர் அனைத்தையும் மிருக ஜீவன தலையீற்று அனைத்தையும் சாகும் என்று கர்த்தர் சொன்னதும் அன்றி. ஆக கர்த்தர் இங்க என்ன செய்யறாருன்னா, இந்த தலை ஈற்றுகள் எல்லாம் அடிக்கிறார். எல்லா வீடுகளிலும் சாவு இருக்கிறது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவர்கள் பஸ்காவை அடித்து அதன் ரத்தத்தை எடுத்து வாசிங்க. 12:6 வாசிங்க பார்க்கலாம். 12:6 யாத்திராகமம் 12:6. அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து. எப்ப அடித்து? நல்லா கவனிங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்தன. இவர்கள் 430 ஆண்டு காலம் எகிப்திலே அடிமைகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்குன்னு ஒரு டைம் கிடையாது, ஒரு கேலண்டர் கிடையாது. அவர்களால் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அடிமை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, டைமே தெரியல, டைமின் அடிப்படையில் நீங்க வாழல, அப்ப எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்றா, சாயங்காலத்துல அடிங்க, சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயை. ஆமேனா? இந்த எகிப்து என்பது மாயை. பிரசங்கி சொல்றார் இல்லையா, மாயை மாயை, எல்லாம் மாயை. சூரியனுக்கு கீழே நடக்கிற எல்லாமே மாயை. அங்க சூரியனுக்கு கீழே நடக்கிற மாயை என்பது எகிப்தினுடைய சுயநீதி, அருவருப்பு. அந்த அருவருப்புல தான் நாம உலகத்துல இருந்தோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் அந்த உலகத்தை விட்டு சபைக்குள்ளே வந்து விட்டோம். கரண்ட் சொல்லாமா? அப்போ பழையவைகள் ஒழிந்து போயின என்றால் அருவருப்பான பாவத்தை விட்டு நாம் வெளியே வந்து விட்டோம். அருவருப்பான பாவத்தை செய்து கொண்டிருந்தோம். அதுதான் எகிப்து. அந்த 14ஆம் தேதி சாயங்காலத்தில் அந்த ஆட்டை அடித்து அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டில் தெளித்து அன்று ராத்திரியிலே அந்த மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோட கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவுள். ஓகே, இப்ப நைட்ல சங்கார தூதன் கடந்து வருகிறான்.
அப்படி சங்கார தூதன் கடந்து வரும்போது யார் யார் வீட்டுக்குள்ள இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இல்லையோ அந்த வீட்டுக்குள்ள எல்லாருடைய தலைச்சன் பிள்ளைகளும் சங்கரிக்கப்பட்டது. ஆனால் இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய அந்த ரத்தம் இருக்கிற அந்த வீட்டில் ஜீவன் காக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதே மாதிரி தான் நாம கூட உலகத்தில் இருந்த போது பொல்லாத அருவருப்பான பாவ காரியங்களை செய்தோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்தன. என்ன பழையவைகள் ஒழிந்துச்சு? இவர்கள் எகிப்தை விட்டு அந்த சாயங்கால வேலையில இவர் எல்லாரும் அணி அணியாய் புறப்பட்டு வருகிறார்கள். அந்த வசனத்தை நீங்க வாசிக்க பார்க்கலாம். 12:29 நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடையில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற்பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தையும் கர்த்தர் அழித்தார். அப்பொழுது பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள். மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று, சாவில்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை. ஓகே, அப்படிப்பட்ட ஒரு சங்காரம் அங்கே நடந்தது. ஆனால் யார் யாருடைய வீட்டில் இந்த பஸ்காவின் ரத்தம் இருந்ததோ அந்த வீட்டில் இருக்கிற ஜீவன்கள் எல்லாம் காக்கப்பட்டது. அப்ப இஸ்ரவேலுடைய ஜீவனை கர்த்தர் காப்பாற்றினார். நாம விடுதலை ஆக்கப்பட்டோம், எகிப்தை விட்டு புறப்பட்டோம். 42 வசந்த வாசி 42. கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் இது அவருக்கென்று முக்கியமாய் ஆசரிக்கப்படுகிற ராத்திரி ஆயிற்று. எப்ப புறப்பட்டு வராங்க? அதாவது ஆபிப் மாதம் 14ஆம் தேதி சாயங்கால வேலையில இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கிறார்கள். 15ஆம் தேதி அன்றைக்கு கரெக்டா இந்த நிலா 15 நாள் அப்படியே வளர்பிறையா வளர்ந்து வரும் இல்லையா? அந்த இரவுல இவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த எகிப்தை விட்டு, அந்த அருவருப்பை விட்டு வெளியே வருகிறார்கள். எகிப்தினுடைய அந்த ஒரு அந்தகாரத்தை விட்டு வெளியே வந்து நிலாவின் கீழ் வருகிறார்கள். சூரியன் என்கின்ற அந்த ஒரு சுயநீதியை விட்டுட்டு வெளியே வந்துட்டு குமாரன் கிறிஸ்து, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. அப்போ இப்ப என்ன நடக்குதுன்னாக்கா எகிப்தினுடைய அருவருப்பு எல்லாம் நம்மளை விட்டு நீங்குது. முன்னாடி ஒரு காலத்துல நம்ம எப்படி இருந்தோம்? விக்கிரக ஆராதனை செய்தோம், வேசித்தனம் பண்ணினோம், சினிமா, களியாட்டு, பொல்லாத இந்த விக்கிரக ஆராதனை, கர்த்தர் அருவருக்கிற இந்த பாவ காரியமெல்லாம் நடந்துச்சு. ஆனா இப்ப கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்ட பிற்பாடு அந்த பாவங்கள் ஒழிந்தன. கரங்களை சொல்லாமா? புரிஞ்சு போச்சா? இப்ப ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். இப்போ நம்ம எகிப்தை விட்டு எப்படி வெளியே வந்தோம்? பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே. சொல்லுங்க, எதனால? பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே எகிப்தை விட்டு வெளியே வந்து விட்டோம். அப்ப மறுபடியும் அந்த பாவத்தை நம்ம செய்வோமா? செய்ய மாட்டோமே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் பேதுரு சொல்றாரு. இந்த அருவருப்பு எப்படிப்பட்ட அருவருப்புன்னு முன்னாடி எகிப்தில் நாம் இருந்தபோது, உலகத்தலம் இருந்தபோது 4ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். சென்ற வாழ்நாட்காலத்திலே, அதாவது நாம் எகிப்தில இருந்தபோது, கிறிஸ்துவை அறியாதிருந்த போது, பஸ்கா ஆட்டுக்குட்டியை நாம் அறியாதிருந்த போது, எல்லாம் சேர்ந்து வாசி அந்த வசனத்தை. 1 பேதுரு 4:3 வாசிப்பாக்கலாம். சென்ற வாழ்நாட்காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்தன, அது போதும் அப்படின்றாரு. உண்மையா இல்லையா? என்னென்ன செஞ்சோம்? தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனை செய்து வந்தோம். இதெல்லாம் எகிப்து. இதெல்லாம் எதுங்க? எகிப்து. ஆனா இன்றைக்கு நாம் அந்த எகிப்தை விட்டு வெளியே வந்து விட்டோம். பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு விட்டோம். கரங்கள் சொல்லுங்க, எதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம்? இதெல்லாம் பாவம். பாவத்தின் சம்பளம் மரணம். அவங்க காலத்துக்கு உட்படல. நித்திய ஜீவன் ஒன்று உண்டு. மனிதனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. மனிதனுக்கு நித்திய வாழ்க்கை உண்டு. அன்பான தேவஜனமே, மனிதனுக்கு நித்திய வாழ்க்கை உண்டு. அது நித்திய ஜீவனா அல்லது நித்திய ஆக்கினையா என்பதை நீதான் முடிவு செய்யணும்.
ஆக எகிப்தில சென்ற வாழ்நாள் காலத்தில் அந்த பாவ உலகத்தில் நான் இப்படிப்பட்டதான இந்த பாவ காரியத்தெல்லாம் நாம் செய்து கொண்டிருந்தோம். சினிமா, அப்புறம் கூத்து, உலக ரீதியான வாகத்தை, அப்புறம் மதுபானம் பண்ணி, நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணி, களியாட்டு செய்து, வெறி கொண்டு, அருவருப்பான விக்கிரக ஆராதனை, தேவன் அருவருக்கிறது விக்கிரக ஆராதனை, இதையெல்லாம் செய்து கொண்டிருந்தோம். இந்த பழையவைகள் ஒழிந்தன. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஆமேன் சொல்லாமா? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? இப்ப எல்லாம் புதிதாகின. இப்ப நாம் யாரை ஆராதிக்கிறோம்? ஜீவனுள்ள தேவனை. சபை நடுவிலே நான் அவரை ஆராதனை செய்கிறேன். இந்த ஆராதனையில என் கர்த்தர் மகிமைப்படுகிறார். முன்னொரு காலத்துல எகிப்தினுடைய அருவருப்பை நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பதினாலே, பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே நான் பாவி என்பதை உணர்ந்து கொண்டு உள்ளே வந்து விட்டோம். ஆமெனா? நல்லா கவனிங்க. இன்னைக்கும் கர்த்தருக்குள்ள மன உற்சாகத்துல போக முடியல. இன்னைக்கு நம்முடைய வாலிப பிள்ளைகள், நம்ம பெற்றெடுத்திருக்கிற வாலிப பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ஏதோ எங்க அம்மா எங்க அப்பா சர்ச்சுக்கு போறாங்க, நாங்களும் சர்ச்சுக்கு போகிறோம் அப்படின்ற மனநிலை தான் வர்றாங்க. இந்த மனநிலை ரொம்ப ஆபத்தானது. நல்லா கவனிக்கிறீங்களா? பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால மட்டும்தான் நான் நீதிமானாக்க முடியும் என்பதை உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க நல்லா சொல்லி கொடுக்கணும். அவங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல பிதாவாகிய தேவனோடு கூட உறவாடக்கூடிய அந்த உறவுல இருக்கிறதுக்கு பேர் தான் எகிப்தை விட்டு வெளியே வர்றது. நான் மறுபடியும் சொல்றேன், அவர்கள் ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள். ஆமேன் சொல்லுங்க. அப்ப தேவனால பிறந்திருந்தால் எத்தனை பேர் இன்னைக்கு தேவனோடு கூட பேசுகிறீர்கள்? எகிப்தின் அருவருப்பான விக்கிரக ஆராதனையை விட்டுட்டு நீ வெளியே வந்திருக்கிற அப்படின்னா இப்ப நீ யாரு கூட பேசணும்? எல்லாம் கவனிக்கிறீங்களா? உங்க ரட்சிப்பை குறித்த ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கங்க. உண்மையிலேயே நான் ஒரு நாளைக்கு 3 வேளை நான் ஜெபிக்கிறேன், அல்லது நான் அதிகாலையில ஒவ்வொரு நாளும் எழுந்திருந்து என் கர்த்தரோடு கூட நான் பேசுகிறேன். எத்தனை பேர் அந்த அனுபவம் இருக்குது? கையை விட்டுறாமன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவுதான் வருகிறது. இப்ப இதைதான் பேசிக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் இன்னும் எகிப்தின் அருவருப்பை விட்டு வெளியேறவில்லை. அன்பானவர்களே, தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். கிறிஸ்துவின் ரத்தம் எவ்வளவு பாவம் செஞ்சு, எத்தனை சினிமா, எத்தனை களியாட்டு, எத்தனை விக்கிரக ஆராதனை, எப்படிப்பட்ட பொல்லாத காரியங்களை நாம் செய்தோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மட்டுமே நாம் மீட்கப்பட முடியும் என்று சொல்லி முதல்ல எகிப்தை விட்டு வெளியே வாங்க. அப்ப நீ எகிப்தை விட்டு வெளியே வந்தது உண்மையானால் ஒவ்வொரு நாளும் தேவனோடு நீங்கள் உறவில் இருப்பீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல தேவனோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளையா இருக்கிறவன் ஒவ்வொரு நாளும் அப்பா கிட்ட பேசுவான் தானே? ஆமென் சொல்லாமா? தேவன் நம்மளை படைத்த நோக்கமே என்ன நோக்கம் தெரியுமா? நீ என் கூட பேசு. ஏன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 430 வருஷ கால அடிமைத்தனம்? ஏன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சு, அவருடைய கூக்குரல் ஏன் பெருசா போச்சு தெரியுமா? தபரு எனக்கு நீ தேவை, என் கூட நீ பேசணும். நான் அப்பா, உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை ஏன் சாயல சிருஷ்டித்திருக்கிறேன். நீ கதறியோ கத்தறியோ, நீ கூக்குரல்றியோ அல்லது மனமகிழ்ச்சியில கூப்பிடுறியோ, எனக்கு அதெல்லாம் தெரியுது. ஐயோ ஆண்டவரே, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை? அப்படியாவது நீ கேட்கணும். அவர் எவ்வளவு அன்புள்ள தெய்வம். ஹல்லேலூயா. தேவன் வார்த்தையானவர். தேவன் வார்த்தையானவர். அவருக்கு ஆசை என் பிள்ளைங்க என்னோடு கூட பேசணும். இவர்கள் கூக்குரல் இடுகிற, ஏன் இந்த கூக்கு, ஏன் ஆண்டவர் எனக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனை? அப்படியாவது என்ன நோக்கி கூப்பிடு. அப்பா எனக்கு மட்டும் ஏன்பா ஏதோ ஒண்ணு என் சமூகத்துல வந்து கூப்பிடுறியா? உண்மையா சொல்லவா,
நம்முடைய அந்த சத்தம், ஏசப்பா எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே இவ்வளவு பிரச்சனை அப்படின்னாவது நீ கூப்பிடுன்னு அவர் விரும்புறாருங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்துல, நீங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தது உண்மையானால், அருவருப்பான இந்த விக்கிரக ஆராதனை விட்டு வெளியே வந்திருக்கிறோம், அருவருப்புகளை விட்டு வெளியே வந்திருக்கிறோம். உலகம் செய்யற பிரகாரம் நான் இப்ப செய்ய மாட்டேன். காரணம், நான் ஒவ்வொரு நாளும் என் பிதா கிட்ட நான் பேசி கொண்டு இருப்பேன். அதான் ஏசப்பா இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல என் நாமத்துல என் பிதா கிட்ட கேட்டா என் பிதா செய்வாரு. என் பிதாவை நோக்கி கூப்பிடு, அவர் நீ எதை கேட்டாலும் அதை உனக்கு செய்வாரு. அவரை கேள், பிதாவை கேள். ஆமேனா? நல்லா அன்பான தேவஜனமே, எகிப்துல நல்லா கவனி, எகிப்துல நமக்கு டைம் கிடையாது. நமக்கு அங்க ஒரு அடிமையா கிடந்தோம். ஒரு நாள் சாவு வரப்போது, நித்தியத்துக்கு போறோமே என்ற அந்த கணக்கெல்லாம் தெரியாம இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு என்னைக்கு என் பிதாவனை பார்ப்பேன், என்றைக்கு நான் அவரோடு கூட இருப்பேன் என்கின்ற அந்த மனம் திரும்புதலுக்கு நேராக நாம் வந்து, மனம் திரும்புதல் என்னது சொல்லுங்க, என்னது மனம் திரும்புதல்? பாவத்தை விட்டு பாவத்தை உணர்ந்து. எது பாவம் தெரியுமா? தேவனுடைய சமூகத்தில் உட்காராதது பாவம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், தேவனை அறியாமல் இருப்பதே பாவம். தேவனை அறியாமல் இருப்பதே பாவம். அது எகிப்து. தேவனை அறியாமல் இருப்பது பாவம். தேவன், அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதான் யோவான் எழுதுகிறார் பாருங்க, 1 யோவான் நிருபத்துல அங்கே 5வது அதிகாரத்துல 14வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோம். ஆனால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. நீங்க கேளுங்க, அப்பா கிட்ட கேளுங்க. எகிப்தை விட்டு வெளியே வந்துருங்க. அந்த அருவருப்பு வேண்டாம். நல்லா டைட்டா சாப்பிட்டுட்டு நல்லா விடிய 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 தூங்கிக்கின்னு ஜப சிந்தனையே இல்லாமல் இருப்பது, நீங்கள் இன்னும் எகிப்தின் அடிமைதனத்துக்குள்ளாக இருக்கிறீர்கள். ஆட்டுக்குட்டியின் ரத்தம் உங்கள் கண்ணுக்கு வெளிப்படல. இன்னைக்கு உங்க பிள்ளைங்க காலையில இருந்து ஜெபிக்கிறாங்களா? காலையில இருந்து ஜெபிக்கிறாங்களா பிள்ளைங்க? 1வது படிக்கிற ஒரு பிள்ளைய காலையில எழுப்பி அந்த பிள்ளைய நல்லா குளிப்பாட்டி நல்ல ட்ரெஸ் கொடுத்து சாப்பாடை கொடுத்து அந்த பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்ப தெரியுது. அந்த பிள்ளைய தேவனுடைய பிள்ளையா வளர்க்க தெரியாதா? ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அதிகாலையில வந்து, நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்றேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் பலி பிரமாணத்தை கொடுத்தார். இந்த பலியினாலே என்கிட்ட வந்து நீங்க என்ன பண்ணுங்க, பலியை செலுத்தி என்னை நீங்க மகிமைப்படுத்துங்க அப்படின்னாரு. இவனுங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த பலியுடைய நோக்கத்தை புரிஞ்சுக்கல. அந்த பலியுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, கிறிஸ்து எனக்காக என் கர்த்தர் சிலுவையில் அடிக்கப்பட்டாரே என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்கும்படியாகத்தான் கர்த்தர் வந்து பலி பிரமாணத்தை கொடுத்தார். இந்த ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா, பலியை செலுத்தினாங்க, ஆனா அவரை நோக்கி கூப்பிடல. எவ்வளவு வலி இருக்கும் அப்பாவுக்கு. டே, எகிப்துல நீ அருவருப்புல இருந்தடா, ஆனா நீ ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே, பஸ்காவின் ரத்தத்திலே வெளியே வந்துட்ட. 50ஆம் சங்கீதத்துல சொல்லி சொல்லி டே இங்க வா, மாடெல்லாம் நான் படைச்சது, ஆடெல்லாம் நான் படைச்சது. எனக்கு பசியா இருந்தா உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். ஒன்னு செய்டா, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். அல்லேலூயா. அவருடைய புலம்பல் நான் சொல்லவா? சபையில உட்கார்ந்துங்கிற, இஸ்ரவேல் என்று பெயர் பெற்றிருக்கிற, ஆனால் நீங்கள் அப்பாவின் சமூகத்துல போய் அவரை நோக்கி கூப்பிட நீங்கள் மறுக்கிறீர்களே. எடுத்து வாசிக்க பார்க்கலாம் 50ஆம் சங்கீதத்துல. 50ஆம் சங்கீதம் நேரம் இல்லை, அந்த சம்பவம், அந்த வசனத்தை மட்டும் வாசிக்க பார்க்கலாம். 5-8 வாசி பார்க்கலாம். உன் பலிகளின் நிமித்தம் உன்னை கடிந்து கொள்ளேன். உன் தகன பலிகள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவத்திலிருந்து ஆட்டுக்கடக்களையும் நான் வாங்கிக் கொள்வதில்லை. நான் வாங்கி கவனிங்க, ரொம்ப கவனிங்க, முக்கியமானது. பழைய ஏற்பாட்டு காலத்துல எத்தனை பலி? 5 பலிகள். அது எல்லாமே மேக்சிமம் ஆட்டு பலி, மாட்டு பலியா இருக்கும். டேய், உன் பலியில எனக்கு தேவையில்லை. அடுத்தது
சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களின் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். மலைகளில் உள்ள பறவைகள் எல்லாம் அறிவேன். வெளியில் நடமாடுகிறவைகள் எல்லாம் என்னுடையவைகள். நான் பசியாய் இருந்தால் உனக்கு சொல்லேன். பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகளே. நான் எருதுகளின் மாம்சத்தை புசித்து ஆட்டுக்கடக்கில் ரத்தம் குடிப்பேனோ. மா கவனிக்கிறியா? பலியை மட்டும் எடுத்து வந்து செலுத்திட்டு கம்முன்னு உம்முன்னு போயிடுறீங்களடா. நான் பலிய கேட்டனா? பலியோட நோக்கம் என்ன? பலியே அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகிறேன். தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவை நீ மனிதன் பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். எகிப்தை விட்டு வெளியே வந்தது உண்மையானால் என்ன பண்ணணுமா? வாசி அந்த வசனம். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலி. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. உங்க பிள்ளைங்க, அம்மா நான் 5 மணிக்கு நான் எழுப்புமா, நான் என் தேவனை நான் ஸ்தோத்தரிக்க போகிறேன். அது எகிப்தை விட்டு வெளியே வந்த பிள்ளை. அந்த பிள்ளை புது சிருஷ்டி, அது தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. அந்த அருவருப்பு உன் பிள்ளை செய்யாது. காலையில எழுந்து பிள்ளைய துதிக்க வச்சிருங்க, ஒரு ஆபத்தும் அந்த பிள்ளைக்கு வராது. கர்த்தர் சொல்றாரு பாருங்களேன், நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்த. கரங்களை தட்டி நல்ல தேவ சமூகத்துல ஆபத்து காலம். அப்பா, எது ஆபத்து காலம்? எது ஆபத்து காலம்? நல்லா தூங்கிட்டு காலையில இருந்து கண் விழிப்பீங்க இல்லையா? கண் விழிச்சு உலகத்தை நீங்க பாக்குறீங்க. எந்த நேரத்துல எப்ப உயிர் போகும்னே தெரியாது. எந்த நேரத்துல எப்படி எனக்கு பிரச்சனை வரும்னே தெரியாது. நான் போய் இந்த பிரச்சனை மாட்டிக்குவேனான்னு தெரியாது. நான் போய் இப்படிப்பட்ட வஞ்சக வலையில விழுந்துருவனா, நான் அவசரப்பட்டுட்டேனே, நான் கொஞ்சம் யோசித்திருக்க கூடாதா? போன வாரத்துல பேரம்பாக்கத்துல அந்த என்ன மண்டபம், அது அந்த சுடுகாடுக்கா இருக்குமே அந்த மண்டபம், செல்வமாசியா, அந்த பகுதியில் ஒரு வாலிப பையனை அவங்க அம்மா திட்டிருக்கிறாங்க போல் இருக்கு. ஏதோ திட்டிருக்கிறாங்க, ஏதோ பண்ணலன்னு சொல்லி திட்டிருக்கிறாங்க போல் இருக்கு. போய் நேராக போயிட்டு தற்கொலை பண்ணிக்கினார். இப்போ அந்த அம்மா அப்பா என்ன பண்ணிருப்பாங்க, நான் பெத்து வளர்த்த இந்த பிள்ளை, ஐயோ நான் கொஞ்சம் நான் பொறுத்திருக்க கூடாதா, நான் அவசரப்பட்டுட்டேனே. ஆமெனா இல்லையா? எது ஆபத்து காலம்? உன் கண் விழித்து நீ காலையில எழுந்து இந்த உலகத்தை பாப்பியே, நாம் நிலைத்திருப்போம் என்ற நம்பிக்கை இல்லை. நிலைத்திருப்போம் என்பதை விட நம்முடைய உள்ளமெல்லாம் உடைக்கப்பட்டு சஞ்சலத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடிய நாட்கள் உண்டு. ஆனால் நீ காலையில எழுந்து நீ ஸ்தோத்திர பலியிடுவியா? என் ஜனமே இஸ்ரவேலே, நீ எகிப்துடைய அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வந்து அப்பாவின் சமூகத்திலே வா என்று கர்த்தர் அழைக்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் என் பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்த்தது. ஒரு மனுஷன் நீதிமான் அல்ல, ரத்தம் இருக்கக்கூடிய ரத்தத்தால் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் பாவம் இருக்கிறது. ஆதாமுடைய ஜென்ம சுபாவம் அந்த பிள்ளைக்குள்ள, அந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, அழுங்க. நீங்க முதல்ல தேவ சமூகத்தில் நிற்கிறீங்களா? அப்ப தேவன் சொல்றாரு, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் உன்னை விடுவிப்பேன். ஆமேனா? உன்னை விடுவிக்கிற உன் கர்த்தர், உன் கூடவே இருந்து நடத்துகிற உன் கர்த்தர், ஒவ்வொரு நாளும் புது சிருஷ்டியாய் பழையவைகள் ஒழிந்தன. நீங்க உண்மையிலேயே தேவ சமூகத்துல போய் நின்று காலையில எழுந்து நீங்க அவர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போங்களேன், ஒரு பயங்கரமான ஒரு ப்ரொடெக்ஷன் நம்ம சூழ்ந்திருக்கும். நம்ம போய் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற மனிதர்கள் எல்லாம் கர்த்தர் கரெக்டா சரியா நடத்துவார். நம்முடைய மனசை உடைக்கக்கூடிய, நம்முடைய உள்ளத்தை உடைக்கக்கூடிய, நம்முடைய ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தக்கூடிய ஒரு மனுஷனையும் நமக்கு முன்னாடி கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்த மாட்டார். வேலை ஸ்தலத்துல ஒரு நல்ல மகிமை இருக்கும். அதனால கர்த்தர் இங்க என்ன சொல்றாருன்னா, ஆபத்து காலம் என்பது நீ கண் விழிக்கிற அந்த நேரம். எந்த நேரத்திலும் உன் கண்ணு மூடலாம், அல்லது எந்த நேரத்திலும் உன் கண்கள்ல கண்ணீர் சொரியலாம். அப்படிப்பட்டதான ஆபத்து காலத்தில் நீ மாற்றிக்கொள்ளாமல் இருக்க வேண்டுமே ஆனால் நீ காலையில எழுந்து ஸ்தோத்திரம் பண்ணு. ஆமென் சொல்லாமா? இப்ப நான் என்ன சொல்றேன், உங்க பிள்ளைங்களோடு கூட எழுந்து காலையில் ஸ்தோத்திரம் பண்ணு ட்ரெயின் அப் பண்றீங்களா?
என் பிள்ளைங்க வந்து எங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டேங்குது, அதனால நீங்க காலையில வந்து சர்ச்சிலேயே வந்து நீங்க என்ன பண்ண, பிள்ளைங்களை ஸ்தோத்திரம் பண்ண வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்கிறீங்க. ஆனா எத்தனை பெற்றோர் இன்னைக்கு பிள்ளைங்க மேல கரிசனை வச்சு தேவனோடு பேசுன்னு சொல்லி அனுப்புறீங்க. இன்னும் எகிப்தினுடைய அருவருப்பு, சோம்பேறித்தனம், அது வந்து அந்தி கிறிஸ்துவின் ஆவி, சுயநீதியின் ஆவி. ஆக நம்ம புது சிருஷ்டியா இருக்கிறோம், பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. அந்த புது சிருஷ்டியின் அனுபவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஜபம். ஜபம் ஜபம் உலகத்திலேயே ஒரு மனிதன் ஒரு பயங்கரமான வல்லமையான மனிதனாக இருப்பானே ஆனால் அவனை யார் தெரியுமா சொல்லலாம்? எந்த ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி கூப்பிடுகிறானோ அவனுக்கு ஈடு இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது. அவன் நினைச்சதை சாதிக்க முடியும். ஏனென்றால் சர்வ வல்லவரை நோக்கி அவன் கூப்பிடுகிறான். அவர் நோக்கி கூப்பிட்ட யாவருக்கு அவர் பதில் கொடுக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். ஆக எகிப்தை விட்டு வெளியே வந்து விட்டோம், பழையவைகள் ஒழிந்தன, அருவருப்புகள் ஒழிந்தன, எல்லா பாவமும், எல்லா களியாட்டும், எல்லா சினிமா மோகம், விக்கிரக ஆராதனை, உலக பாரம்பரிய கட்டு எல்லாவற்றை விட்டு வெளியே வந்துவிட்டு புது சிருஷ்டியாக தேவனோடு பேசுகிற தேவ பிள்ளையாக நாம் இருக்கிறோம். ஆமென் சொல்லாமா? சரி, அடுத்தது இரண்டாவது இங்க என்ன செய்தாங்கன்னா, எகிப்திலிருந்து வெளியே வந்துட்டாங்க. அவர்கள் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பதாக அவர்கள் அங்கே பாளையம் இறங்கியிருந்த போது பின்னாடி எகிப்தியர்கள் இந்த இஸ்ரவேலர்களை சாகடிக்கும்படியாய் வருகிறார்கள். எகிப்திலிருந்து வெளியே வந்த இந்த ஜனங்களுக்கு முன்னாடி செங்கடல் நிற்கிறது. இப்ப இந்த செங்கடலை பிளக்க வேண்டும், செங்கடலை பிளந்து கடந்து போக வேண்டும். இது என்ன அப்படின்னாக்கா, நல்லா கவனிங்க. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் கதறாங்க, ஐயோ மோசே, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றாய் எங்களை நீங்க அழைத்து கொண்டு வந்தீர், நாங்க இந்த வனாந்தரத்தில் சாகனமானு சொன்ன போது கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார். மோசே, நீ என்ன நோக்கி ஏண்டா முறையிடுற? உன் கையில் இருக்கிற அந்த கோலை எடுத்து நீட்டு, செங்கடல் பிளக்கும் என்றார். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? நல்லா கவனிங்க, அந்த வசந்த வாசிக்க பார்க்கலாம். 14 யாத்ராகம புத்தகம் 14:15 வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுவது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். ஆமென் ஆமென் சொல்லாமா? இப்ப நல்லா கவனிங்க, எகிப்தை விட்டு எதன் மூலமாய் வெளியே வந்தோம்? சொல்லுங்க. இப்ப எகிப்தை விட்டு எதன் மூலமாய் வெளியே வந்தோம்? பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மூலமாய் ஃபர்ஸ்ட். ஆமெனா? இரண்டாவது, இப்ப செங்கடல் குறுக்கே நிக்குது. நம்ம ரட்சிக்கப்பட்டு விட்டோம். இது நம்முடைய அனுபவத்தில் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். உலகத்தின் அருவருப்பை விட்டு வெளியே வந்து விட்டோம். தேவனோடு பேசுகிறோம். தேவன் நித்திய ஜீவனுக்குள்ள வந்து விட்டோம். இப்ப இரண்டாவது பார்த்தீங்கன்னா செங்கடல் நிக்குது. செங்கடல்னா என்னது? சிவந்த சமுத்திரம். சொல்லுங்க, சிவந்த சமுத்திரம். முன்னாடி எகிப்தோட கூட சமாதானம் இருந்தோம் இல்லையா? பாவம்னா என்னன்னு தெரியாம. சமாதானம் எதை குறிக்குது? வெள்ளையை குறிக்குது. ஆமேனா? சமாதானம் எதை குறிக்குது? வெள்ளையை குறிக்குது. உலகத்தோட சமாதானம், சுயநீதியில சமாதானமா இருந்தோம். இரண்டாவது செங்கடல். இந்த செங்கடல் சிவப்பு என்பது எதை குறிக்குதுன்னாக்கா வன்முறை. சிவப்பு என்பதை குறிக்குது. சிவந்த சமுத்திரம்னா வன்முறை. இப்போ ஒவ்வொரு மனுஷனும் என்ன பண்றான்னா, தன்னுடைய பெருமைக்காக சண்டையிட்டு கொண்டே இருப்பான். இவன் என்ன செய்வான்னாக்கா, ஏதாகிலும் ஒண்ணு மற்ற ஜனங்க மேல குறை சொல்லிக்கினே இருப்பான். இப்போ நாம இரண்டாவது அனுபவத்துக்குள்ள வருகிறோம், ஞானஸ்நான ஆராதனைக்கு வருகிறோம். இந்த செங்கடலை பிளந்து இந்த செங்கடலை கடந்து போவது என்பது ஞானஸ்நானம். ஞானஸ்நானத்தினாலே நாம் என்ன செய்றோம்? முதலாவது எகிப்தை விட்டு வெளியே வருவோம், நான் பாவி என்கின்ற உணர்வு வருகிறது. செங்கடலை பிளக்கும் போது இந்த உடல் கர்த்தருக்கு சொந்தமானது. ஞானஸ்நானம் எடுக்கும் போது அது கர்த்தருக்கு சொந்தமானது. நமக்குள் இருக்கக்கூடிய வன்முறைகள் எல்லாம் நம்மை விட்டு நீங்குகிறது. இப்ப சில பேரை பார்த்து எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கினே இருப்பாங்க. அவங்க மனசுக்குள்ள சமாதானமே இருக்காது. அதுதான் செங்கடல். செங்கடலினுடைய அனுபவம் என்னன்னா,
தங்களுக்காகத்தான் அவங்க வாயை திறந்தாங்கனவே அந்த வீட்டுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள சண்டை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள சண்டை, யாரு கூடயுமே பேச மாட்டாங்க. அப்படியே பேச ஆரம்பிச்சாலும் சண்டை எங்கேயோ போய் நிற்கும். இப்படிப்பட்ட ஒரு பகைகள்லாம் உள்ள இருந்துச்சு. தங்களுக்காக வழக்காடுவார்கள். ஆனால் இந்த செங்கடலை பிளக்கிற இந்த அனுபவம் என்பது மோசேயினுடைய கைகோலினாலே அந்த செங்கடல் பிளக்கப்படுகிறது. அந்த கைகோல் என்பது கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் உடல் கர்த்தருக்கு சொந்தம். சொல்லுங்க, என் உடல். நான் எனக்காக பேச மாட்டேன். நீங்க நல்லா பாருங்க, உண்மையிலே சில கிறிஸ்தவர்லாம் பார்த்தீங்கன்னா சண்டையே போட மாட்டாங்க. நீ உண்மையிலேயே ஞானஸ்நானம் எடுத்திருக்கிற என்ற அனுபவத்துக்குள்ள எப்ப நீ நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் அப்படின்னா, உனக்கு சண்டைனா என்ன, சண்டையே வராது. அந்த சிவப்பு என்பது வன்முறை. வன்முறை சண்டை போட்டுனே இருக்குது. இல்லை யாருக்குன்னா பேச மாட்டேன். அப்படியானால் நீங்கள் இன்னும் எகிப்தை விட்டு வெளியே வரவில்லை. நீங்கள் இன்னும் ஞானஸ்நானம் எடுக்கவில்லை. நீங்கள் எடுத்திருக்கிற ஞானஸ்நானத்துக்கான ஒரு உண்மையான ஆதாரம் என்னன்னா, நீ என்ன வேணா செஞ்சுக்க, என் கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த செங்கடலை பிளந்து வருவது என்பது கோலினாலே பிளந்தார்கள். அந்த மேய்ப்பனின் கோல், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தன்னிலே கொண்டு போய் விடுகிறார், அவர் என் ஆத்துமாவை தேற்றி, அவர் என்னை தேற்றுகிறவர். அப்ப அமைதியா இருந்துருவாங்க. நீங்க ஞானஸ்நானம் எடுத்ததுடைய அனுபவம் என்ன தெரியுமா? உனக்காக நீ சண்டை போட மாட்டீங்க, எல்லாரிடத்துல சமாதானம். இந்த உடல் கர்த்தருக்கு சொந்தமானது. இந்த உடல், இந்த உடலிலே தேவன் எப்படி மகிமைப்படுவாரோ அந்த ஒரு மகிமைக்குள்ள என்னை கொண்டு போவார். இதுதான் ஞானஸ்நானம். என்ன பிரச்சனை இருந்தாலும் இவங்க தேவனையே சார்ந்திருந்து கர்த்தரையே நோக்கி பார்த்து கொண்டிருப்பார்கள். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும், நான் எனக்காக நான் வழக்காட மாட்டேன். இதுதான் ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் இதுதான் மோசேக்குள்ளாக ஞானஸ்நானம் எடுத்தார்களே. செங்கடலை பிளந்தது என்பது நல்ல கவனி. எகிப்துல நாம் பாவி என்கின்ற உணர்வு அடைந்து, சபையில எல்லாம் யாருங்க பாவிகள் நீதிமான்களாக்கப்படுகிற இடம். அந்த பாவ உணர்வு பிள்ளைங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். நாம் பாவி என்ற உணர்வுல ரட்சிக்கப்பட்டு வெளியே வருகிறோம் எகிப்தை விட்டு. இப்ப ரெண்டாவது ஞானஸ்நானம் எடுக்கிறோம். ஞானஸ்நானம் உண்மையிலே நம்ம எடுத்த அனுபவம் என்ன அப்படின்னா, வன்முறையிலிருந்து நம்ம வெளியே வந்துட்டு இருப்போம். சண்டையே போட மாட்டோம். எல்லாவற்றிற்காகவும் கர்த்தரையே சார்ந்திருப்போம். ஏனென்றால் கர்த்தர் தம்முடைய ஜீவனை கொடுத்து என்னை மீட்டிருக்கிறார். என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தன்னிலை கொண்டு போய் விடுகிறவர். அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும். அவருடைய மந்தையின் ஆடு நான். இந்த ஆடு தனக்கானவைகளுக்காக கவலைப்பட தேவையில்லை. சில பேரை பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் வீட்டுல சண்டை இருந்துகினே இருக்கும். அந்த வீட்டுக்கார கேட்பாங்க பாருங்க, சில பொண்டாட்டிமார்கள்லாம் அப்படியே ஒரு பொம்மை மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த வீட்டுக்காரெல்லாம் பொம்மை மாதிரி. சில குடும்பங்களில மனைவியை ஒரு அடிமை மாதிரி வச்சிருப்பாங்க. மனைவிமார்கள் கணவனை பொம்மை மாதிரி. இந்த பொம்மலாட்டெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஒரு கயிறை கட்டிட்டு இந்த பக்கம் ஆடுன்னா இந்த பக்கம் ஆடும், இப்படி போய் குதின்னா இப்படி போய் குதிக்கும். இப்போ இவர் என்ன பண்ணுவார்னா, நான் நிறைய இடத்துல பார்ப்பேன், எந்த ஒரு காரியமா இருந்தாலும் என்ன பண்ணுன்னா மனைவி கிட்ட இருந்து தான் அங்கே உத்தரவு வரணும், இல்லைன்னா இவருக்கு மாட்டினார் இவர் இல்லையா? என்ன அவ்வளவு பஜாரி, வாயை திறந்தாவே அவ்வளவு சண்டை, வன்முறை. இந்த வன்முறை குறுக்கே நிற்கிறது. செங்கடல் குறுக்கே நிற்கிறது. இந்த ஞானஸ்நான அனுபவத்தில் எப்படி நாம் கிராஸ் பண்ணி போக முடியும்? எனக்காக நான் சண்டை போடுறது என்பது வன்முறை, சிவப்பு. முதல்ல சமாதானம், வெள்ளை. உலகத்தோடு வெள்ளையா இருந்தோம். அதுக்கு உள்ள போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்வாராக. நேற்றிலிருந்து பயங்கர போராட்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறேன். வெளிப்படுத்த விசேஷம் 6ஆம் அதிகாரம் லிங்க்ல வந்துடும். அப்படியே ஒன்று கற்பனை பண்ணி வச்சுக்கங்க. கர்த்தர் நல்லவர். சரி, முதல்ல இப்போ சிவப்பு. இதை எடுக்கக்கூடாதுன்னு வந்தேன், எடுத்துட்டேன். சரி, ரெண்டாவது என்னது? இது சிவப்பு. இந்த செங்கடல் என்பது, சிவந்த சமுத்திரம் என்பது வன்முறை.
சரி, இதை மோசே என்ன சொல்றாரு? செங்கடலை பிளந்த அனுபவம் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம், அதுல 2ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எதுல? சமுத்திரத்துல கடந்து வந்தாங்களே இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த கோலை நீட்டு மோசே, செங்கடல் 2ஆ பிளக்கும். அந்த கோல் மேய்ப்பனின் கோல். எல்லாமே சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தம் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். என் ஆண்டவர் என் ஜீவனுக்காக, என் நன்மைக்காக அவர் உயிரையே கொடுத்திருக்கிறார். நான் எந்த காரியத்துக்காக நான் வாதாட மாட்டேன். உன் சத்துரு யாரு? யார் உன் சத்துரு? உன் வீட்டார். உன் சத்துரு யாருன்னா உன் வீட்டார். நீ சண்டை பிடிச்சிக்கினே இருப்ப. மாமியாருக்கு சோறு போடாது, மருமகளை போட்டு பகைக்கிறது, பிள்ளைங்களை சரியா நடத்தாம இருப்பது, இப்படி ஏகப்பட்ட வன்முறைகள். சில பேரை பார்த்தீங்கன்னா அவங்க பிரச்சனையை எடுத்து அவ்வளவு அடுக்குவாங்க. இது ஞானஸ்நானம் பெறவில்லை, சண்டை போட்டுக்கினே இருப்பாங்க. சண்டைக்காரர்கள், வன்முறை, சிவப்பு செங்கடல். ஆமெனா? இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஆக இவர்கள் ஞானஸ்நானத்தின் மூலமாய் அந்த பழைய மனுஷனை சாகடிச்சுட்டு அந்த வன்முறை எல்லாம் ஒழிஞ்சது. நல்லா முன்னாடி எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுனே இருப்பேன். ஆனா இப்போ எனக்கு அந்த சண்டையெல்லாம் போட முடியல, எங்க தான் போச்சுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. எத்தனை சொல்றது புரியுது? உண்மையிலேயே உங்க மனசுக்குள்ள ஒரு சமாதானத்தை கிறிஸ்து என் நல்ல மேய்ப்பர், அவருடைய கோலும் அவருடைய தடியும் உங்க இருதயத்துக்குள்ள தேறுதலை கொடுத்திருக்கிறது. கையை வித்துறாமன்னு சொல்லாமா? உண்மையிலேயே நிறைய குறைஞ்சிருக்குது. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, நிறைய குறைஞ்சிருக்குது. முன்னாடிலாம் எதுக்கத்தாலும் சண்டை, எதுக்கத்தாலும் வாக்குவாதம். ஆனா இன்னைக்கு எவ்வளவோ குறைஞ்சிருக்குது. காரணம், எனக்குள் இருந்த வன்முறை என்னை விட்டு ஒழிந்தது, பழையவைகள் ஒழிந்தது, எல்லாம் புதிது. இப்ப என்னது? யாவரோடும் சமாதானம். அல்லேலூயா. யாவரோடும் சமாதானம். ரோமர்க்க நிருபம் 12வது அதிகாரத்துல, ரோமர்க்க நிருபம் 12வது அதிகாரத்துல அங்க நீங்க வாசிக்கும் போது 16 வாசிக்க பார்க்கலாம். ஒருவரை ஒருவர் ஏக சிந்தை உள்ள இருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவைகளுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான் என்று எண்ணாதிருங்கள், ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானதை செய்ய நாடுங்கள், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். அல்லேலூயா. சரி, எகிப்தை விட்டு நம்ம எதன் மூலமாய் புறப்பட்டோம் சொல்லுங்க? பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மூலமாக. அங்க நமக்கு என்ன உணர்வு வந்துச்சு? நான் பாவி. ஆமேனா? சொல்லுங்க, நான் யார்? நான் பாவி. சரி, 2வது செங்கடல் எதன் மூலமாய் நம்ம கடக்கிறோம்? கோல் மூலமாய், மேய்ப்பனின் கோல் மூலமாய். மேய்ப்பனின் கோல் மூலமாய் செங்கடலை பிளந்து விட்டோம். இப்ப யாவரோடும் சமாதானம். சரி, இப்ப செங்கடலை கடந்து என்ன பண்றாங்கன்னா வனாந்தரத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப வனாந்தரத்துல வந்ததும் கருப்பு. என்னது கருப்பு? எதை குறிக்குது? பஞ்சத்தை குறிக்கிறது. இப்ப நாங்க வந்துட்டோம், வனாந்தரத்துக்கு வந்துட்டோம். நாங்க எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம், நாங்க எண்ணத்தை ட்ரெஸ் எடுத்து உடுத்துவோம். பர்த்டேக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, வெட்டிங் டேக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, அப்புறம் இன்னும் எதாவது இப்போ கிறிஸ்மஸ்க்கு ஒரு ட்ரெஸ்ஸு, நியூ இயருக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் போட்டால் தான் ஒரு இது இருக்கும். ஆனால் என்கிட்ட பணம் இல்லையே, வீடு கட்ட முடியலையே, காசு இல்லையே. முன்னொரு காலத்தில் நம்முடைய இருதயத்துக்குள்ள காசு பணத்தின் மேல ஒரு பயங்கரம் இருந்துச்சு, ஒரு பயம் இருந்துச்சு. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து வனாந்தரத்துக்கு வந்து விட்டார்கள். வனாந்தரத்துக்கு வந்ததும் இந்த ஜனங்க என்ன பண்றாங்கன்னா பயங்கரமான முறுமுறுப்புக்குள்ளாக போகிறார்கள். என்ன முறுமுறுப்பு? நாங்கள் எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம். இன்னைக்கு அரிசி விற்கிற விலைக்கு ஒரு நல்ல அரிசி வாங்கணும்னா குறைஞ்சது 1500 ரூபாவது தேவை. அதுவும் சாப்பாட்டுக்குன்னு இவ்வளோ செலவு பண்றோம், ட்ரெஸ்ஸுக்கு செலவு பண்றது, ஒரு வீடு கட்ட முடியல. இந்த மாதிரி புலம்பி 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 திருக்கிற அனுபவம். அன்பான தேவஜனமே,
இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கலந்து வனாந்தரத்துக்கு வந்ததுமே இந்த இஸ்ரவேலைகளை மேல பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை வழி நடத்தினது. என் கர்த்தர், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீ ஞானஸ்நானம் எடுத்து கரையேறினதுமே அவர் உன் மேல அக்கினி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக உன்னை 40 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் என்பது ஒரு மேசியாவின் பரிபூரணம். ஒரு மேசியாவின் பரிபூரணத்துக்கு தக்கதாய் அங்கே 40 ஆண்டு காலமாய் கர்த்தர் உன்னை வழிநடத்த, எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம், நாங்கள் எப்படி செய்வோம் என்ற புலம்பெல்லாம் போயிட்டு இந்த பணம் என்கின்ற மகா பாபிலோனை விட்டு வெளியே வந்து ஒரு இளைப்பாறுதல். ஏன் ஒவ்வொரு நாளும் அவருடைய சட்டை, ஒரு கழுகு தன்னுடைய 2 சட்டைகளை நல்லா விரித்து பறந்து காக்கிற ஒரு பட்சியை போல என் கர்த்தர் எருசலேமை காக்கிற தேவன். இந்த 2 சட்டை என்பது 26 என்கின்ற இயேசு கிறிஸ்துவினுடைய யெகோவா தேவனுடைய இரக்கமுள்ள நாமம். அக்கினி ஸ்தம்பம் ஒரு செட்டை, மேக ஸ்தம்பம் ஒரு செட்டை. இந்த அக்கினி ஸ்தம்பம் 13, மேக ஸ்தம்பம் 13. ஆக இது ரெண்டும் சேர்ந்து 26 என்கின்ற யெகோவா என்கின்ற மகிமையுள்ள நாமம். இந்த இரக்கமுள்ள நாமம் என்னை நடத்துகிற நாமம். கரங்களை தட்டி நல்லா மகிமை செலுத்துவோமா? நான் பணத்தை பத்தின கவலையே படமாட்டேன். நான் வனாந்தரத்துல இந்த பாலும் தேனும் ஓடுகிற இந்த தேவனுடைய தேசத்துக்கு நான் போவது உண்மையானால் இந்த வனாந்தரத்துல பணத்தை குறித்து எந்த கவலையுமே எனக்கு இருக்காது. சரியா எனக்கு தேவையான வீடு கட்டணுமா, அந்த வீடு கட்டுறதுக்கு தேவையான பணத்தையும் அவர் சந்திப்பார். என் குடும்பம் சாப்பிடணுமா, என் குடும்பத்துக்கு ட்ரெஸ் வேணுமா, ஏற்ற வேலையில என் கர்த்தர் என்னை நடத்துகிறவர். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். யாத்திராகமத்தின் புத்தகம் 13வது அதிகாரத்துல இந்த வனாந்தர பாதையில நாம் கடந்து வரும்போது அவர் எப்படி நம்மை நடத்துகிறார்? 21 வாசிக்க பார்க்கலாம். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த. சொல்லுங்க, என்ன நடத்த? வழி நடத்த. உங்களை கர்த்தர் நடத்துகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை கர்த்தர் நடத்துகிற எந்த பண தேவையை குறித்தும் நீங்கள் நெருக்கத்தோடு இருக்க மாட்டீங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள், ஐயோ எனக்கு இவ்வளவு தேவை இருக்கு, வட்டிக்காரன் வந்துருவானா, கடங்காரன் வந்துருவானா, நான் வீட்டை கட்டி முடிப்பேனா, எனக்கு சாப்பாடுலாம் சரியா கிடைக்குமா, என் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேனா, என் மனைவி கல்யாண நாள் வந்தா 1000 ரூபாய் 2000 ரூபாய் புடவை கேட்க மாட்டா, 5000 ரூபாய் புடவை கேட்பாளே, ஏதோ ஒரு சம்திங் பண தேவை, பண நெருக்கம். ஆனால் என் கர்த்தர் இரக்கமுள்ள என் தேவன் என்னை வழிநடத்த வல்லமை உடையவராய் இருக்கிற புது சிருஷ்டியாக. ஏன்னா பழைய காலத்துல இவங்க போய் செங்கல் சூளையில வேலை செஞ்சு, அந்த செங்கல் சூளை வேலை செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடு மட்டும்தான் கொடுப்பாங்க, சம்பளம்லாம் கிடையாது. அடிமை தனத்துல என்ன கிடையாது? சம்பளம் கிடையாது, சாப்பாடு மட்டும்தான். அங்க வாரத்துல ஒரு நாள் மீனை கொடுப்பான். இப்ப முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா இந்த கல் அரைப்பாங்க பத்தியா, சேம்பர்ல எல்லாம் போயிட்டு அங்க பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அங்க ரொம்ப கொத்தடிமை மாதிரி வச்சிருப்பானுங்க. அவன் என்ன பண்ண, ஏதோ இறக்கப்பட்டு என்ன பண்ணுவான்னா வாரத்துல சண்டே மாத்திரம் அப்படின்னா சனிக்கிழமை என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ ஒரு கறி மீன் எடுத்து கொடுத்துட்டு அந்த பாவம் ஜனங்களை அப்படியே வாயடிச்சிருவானுங்க. அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தில் நடந்துச்சு. அடுத்த வேலை சாப்பாட்டு கூட என்னன்னு தெரியாம பண கஷ்டம், நெருக்கம். இவங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, அவர்களை வழி நடத்த. உன் நெருக்கம் என்ன, உன்னுடைய சஞ்சலம் என்ன, எது உன்னை நெருக்குது, எப்படிப்பட்ட சூழ்நிலை உன்னை நெருக்குது? உன் கர்த்தர் மேக ஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் உன் கண்ணு பார்த்துருச்சுன்னா நீ கலங்கவே மாட்ட. என் கர்த்தர் என்னை நடத்துகிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? ஒவ்வொரு நாளும் அதிகாலையில எழுந்து இந்த மேக ஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் எப்படி இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா அந்த அரேபியா வனாந்தரத்துல பகல்ல வெயில் பயங்கரமா புழக்கடிக்கும், நைட்ல குளிர்னாக்குள் உறைந்து போகிற குளிர் இருக்கும். கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, என் ஜனங்களுக்கு ஒரு சேதமும் வரக்கூடாதுன்னு சொல்லி பகல் அப்படியே ஏசி
அப்படியே ஏசி போடுறாரு. ஒரு மேகம் அப்படியே சூழ்ந்து கொள்ளுகிறது இஸ்ரவேல் ஜனங்களை. இரவில் அப்படியே ஒரு ஹீட்ரு. நீங்க கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து அங்கெல்லாம் நீங்க போயிட்டீங்கன்னா, நம்மலாம் இங்க வெப்பம் தாங்க முடியாம ஏசி வச்சிருக்கிறத போல அவங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் ஹீட்டரை வச்சிருப்பாங்க. அந்த ஹீட்டர் போட்டு உள்ள தான் அவங்களால இருக்க முடியும். அதே மாதிரி கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் அவர்களோடு கூடவே இருந்து அவளை நடத்துகிற ஒரு மகிமையின் கர்த்தர் அவர். ஆமேனா? முன்னாடி எங்களுக்கு எதுவுமே இல்லை. நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு வேதனைப்பட்டாலும் இந்த அடிமைகளுக்கு ஒன்றுமில்லை என்கின்ற அந்த நிலையில மாறி அந்த பழையவைகள் ஒழிந்து என் தேவைகளை கரெக்டா சரியான நேரத்துல என்னை வழிநடத்துகிற இரக்கமுள்ள கர்த்தருக்குள்ள இருக்கிறேன் என்பதுதான் வனாந்தரத்துல பிரயாணம் போவது. ஐயோ காசு இல்லையே மூலையில முடங்குவது அல்ல. ஐயோ எனக்குள்ள வருமானம் சரியில்லையே, இப்போ நான் எப்படி என் வீட்டை கட்டி முடிப்பேன், எப்படி பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய போறேன், என்ன பண்ண போறேன், அதெல்லாம் எந்த கவலையும் இல்லாமல் உங்கள் கண்கள் மேக ஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் மாத்திரம் பார்த்து கொண்டே இருக்கும். அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிலிருந்து விலகி போகவில்லை. என்னை விட்டு விலகாத என் கர்த்தர், கரங்களை தட்டி நல்லா மகிமை செலுத்துங்க. என்னை விட்டு விலகாத என் கர்த்தர் என்னை போஷிக்க, என்னை வழிநடத்த அவர் நீதியும் உண்மையும் உள்ளவராயிருக்கிறார். அதனால எதை குறித்து கவலைப்படாதீங்க. நீங்க உண்மையிலே எகிப்தை விட்டு புறப்பட்டது உண்மையானால் பாவத்தை மறுபடியும் செய்ய மாட்டீங்க. ஆமாம், இது பாவம் தெரிஞ்சு போச்சு தானே. முன்னாடி இந்த உலகத்துல இதெல்லாம் பாவம், ஒண்ணுமே பாவம்னா என்னன்னே தெரியாம அந்த உலகத்தோட உலகமா பாவம் செய்து கொண்டிருந்தோம். இப்ப பாவம்னா என்னன்னு தெரிஞ்சிட்டு வெளியே வந்துட்டு மறுபடியும் இந்த பாவத்தை செய்ய மாட்டோம், தேவனோடு பேசி கொண்டிருக்கிறோம். அடுத்தது மெய்ப்பனின் கோலினாலே அவர் என்னை மேய்க்கிறவர். இந்த உடல் என் கர்த்தருக்கு சொந்தம் என்கின்ற அந்த உணர்வுல கர்த்தருக்கு நம்முடைய உடலை ஒப்பு கொடுக்கிறோம். மூன்றாவதாக இந்த வனாந்தரத்துல என் வாழ்க்கையே என் கர்த்தருக்கு சொந்தமானது, என் வாழ்க்கையில என்னை வழிநடத்த அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுகிறோம். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, மோசே கிட்ட போய் வாதாடுறாங்க, எண்ணத்தை குடிப்போம். வாசி பார்க்கலாம். 15 யாத்திராகமம் 15:24 வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் அப்படின்னாங்க. 16வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா எண்ணத்தை புசிப்போம் நாங்க. 3வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நாங்கள் இறைச்சி பாத்திரங்களிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியோடு எடுத்து சாப்பிட்ட எகிப்து தேசத்துல கர்த்தரின் கையில் செத்துப்பட நான் தாவில. இவங்க என்ன பண்ணா முறுமுறுக்கிறாங்க. இந்த பழையவைகள் ஒழிகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார். 2வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த வனாந்தரத்தில் இஸ்ரவேல் புத்திர சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, இந்த சம்பவத்தை தான் கர்த்தர் சொல்றாரு. அவர் மலைப்பிரசங்கம் பண்ணும்போது எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாதிருங்கள். ஒரு கவலை இல்லாத வாழ்க்கை தான் வனாந்தர வாழ்க்கை. காரணம், என் கர்த்தர் என்னை வழிநடத்த, என்னை விட்டு விலகாமல் அவர் மேக ஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் என்னோடு கூட இருக்கிறார். முதல்ல வெள்ளை, 2வது சிவந்த சமுத்திரம், 3வது கருப்பு. ஆமேனா? இது நீங்க வீட்டுல போயிட்டு வெளிப்படத்தில் 6ஆம் அதிகாரத்தை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன்னு சரி சொல்லிட்டேன்ல. சரி, கர்த்தர் நல்லவர். சரி, நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்போ நல்லா கவனிங்க. இதுல நெகேமியா 9:19 வாசிங்க பார்க்கலாம். நெகேமியா 9:19 வேகமா எடுத்து வாசி. நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்திலே கைவிடவில்லை. அவர்களை வழிநடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியும் காட்ட இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. அல்லேலூயா. என்னை விட்டு விலகாத என் கர்த்தரை நடத்துகிறார். எந்த நெருக்கமும் எனக்கு வராது. அப்போ நம்ம வனாந்தரத்திலே வந்து கொண்டிருக்கிறோம், பயணம் மேற்கொண்டிருக்கிறோம். கானானை நோக்கி தேவனுடைய சிருஷ்டி புது சிருஷ்டியா இருக்கிறான்.
அப்படின்னா என்ன அர்த்தம்னா பணத்தினால நெருக்கப்பட மாட்டான். ஆமெனா? பணத்தினால நெருக்கப்பட மாட்டான். எண்ணத்தை புஷ்ப காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். சாலமோன் முதலாய் தன் சர்வ வல்லமையில இந்த காட்டு புஷ்பங்களுடைய கலர் ட்ரெஸ் மாதிரி சாலமோன் ராஜாவே உடுத்தலடா. அப்படிப்பட்ட மகிமையின் தேவன் இந்த காட்டு புஷ்பங்களுக்கு உடுத்துவிப்பது உண்மையானால் உனக்கு உடுத்துவிக்க மாட்டாரா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளுக்கும் உன் பரமபிதா பிழை பூட்டுகிறார். அவைகளை பார்க்க நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று கர்த்தர் கேட்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளாம் யாருங்க? விசேஷமானவர்கள். சரி, இப்ப 3 சொல்லுங்க பார்க்கலாம். எகிப்தை விட்டு எப்படி வெளியே வந்தோம்? பஸ்கா ஆட்டுக்குட்டினாலே. செங்கடலை எப்படி பிளந்தோம்? மெய்ப்பனின் கோலினாலே. சரி, வனாந்தரத்தை எப்படி கடக்கிறோம்? சொல்லுங்க. மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும். ஆமேனா? அதனால மேக ஸ்தம்பத்தினாலும், அதான் 2 சட்டை, அதான் பறந்து காக்கிற பட்சியை போல. கழுகு எப்படி தன் குஞ்சுகளை தன் சட்டையின் மேல் சுமந்து கொண்டு போகுமோ அதே போல நான் உங்களை இந்த இடத்துக்கு வருகிற வரைக்கும் நான் உங்களை சுமந்து கொண்டு வந்தேன் என்று உபாகம புத்திர வாசிக்கிறோம். அதுதான் அந்த மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பம். அது நம்ம விட்டு விலகாத ஒரு மகிமை அது. அதனால இதை மாத்திரம் நீங்க நோக்கி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு பண கஷ்டமே வராது. எல்லா நேரத்திலையுமே சரியான நேரத்துல நமக்கு எல்லா விதமான தேவைகளையும் சந்தித்து நம்மை போஷித்து பராமரிக்க அவர் நீதியும் உண்மையும் உடையவராக இருக்கிறார். பணத்தை வச்சு நீங்க உங்க வாழ்க்கையை கால்குலேட் பண்ணாதீங்க. கர்த்தரை நோக்கி பாருங்க, எல்லாவற்றையும் அவர் சந்திக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்றால், வனாந்தரத்திலே முறுமுறுத்ததினாலே, வனாந்தரத்தில் நாங்கள் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை புசிப்போம் என்று சொன்னதுனாலே அவள் தேவனுக்கு பகைஞராய் போனார்கள். இப்போ யோர்தான் கிட்ட வந்துட்டாங்க. 4வது சொல்லி முடிக்கிறேன். யோர்தான் கிட்ட வந்துட்டாங்க. இப்ப யோர்தான் அறுப்பு காலத்துல கரை புரண்டு போகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. இந்த பழைய காரங்கள், முதல்ல எகிப்துக்கு வந்து பாவம் ஒழிந்தது. அடுத்தது செங்கடலை பிளக்கும் போது, செங்கடலை கடக்கும் போது, ஞானஸ்நானம் எடுக்கும் போது வன்முறை என்னை விட்டு ஒழிந்தது. வனாந்தரத்தை கடக்கும் போது பணத்தினால் வரக்கூடிய நெருக்கம், எதுக்கத்தாலும் இஎம்ஐ போறது இப்பெல்லாம் இல்லையா? எதுக்கத்தாலும் இஎம்ஐ போட்டு அதை போய் மாட்டிக்கினேன் இன்னைக்கு. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுத்து பணத்தினால நெருக்கப்படாதபடிக்கு கர்த்தர் மகிமையாய் மேகஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக நம்மை வழிநடத்துகிறார். அடுத்தது இப்ப கானானுக்குள்ள கிட்ட வந்துட்டாங்க. யோர்தான் நதி குறுக்கே போய் கொண்டிருக்கிறது. அறுப்பு காலத்துல இந்த யோர்தான் கரை புரண்டு போகிறது. ஆமேனா? ஆமேன் சொல்லுங்க. அது என்னதுன்னாக்கா, அது வந்து ஒரு மரணம். அது வந்து ஒரு மங்கின நிறம் உள்ளது இல்லையா? அது வந்து ஒரு மரணம். அங்க என்ன நடக்குதுன்னா, வியாதி, போராட்டம், பிரச்சனை, இது எல்லாம் என்ன பண்ணுதுன்னா அந்த யோர்தானை கடக்க கூடாதபடிக்கு ஒரு தடை இருக்கிறது. இப்ப கர்த்தர் ஒரு மகிமையான காரியத்தை சொல்றாரு. பாரு, உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு யோர்தானிலே அவர்கள் கால் பட்டதுமே அங்க மேலிருந்து புரண்டு வருகிற யோர்தான் அப்படியே தடைபட்டு நிற்கும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நீங்க என்ன செய்யணும்னா, உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை தங்கள் தோல் மேல சுமந்து கொண்டு அவங்க நடக்க ஆரம்பிச்சதுமே, இன்னும் யோர்தான் பிளக்கல. நல்லா கவனிக்கணும், இன்னும் யோர்தான் பிளக்கல. ஆனால் யோர்தான் நதியை நோக்கி இந்த ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை தூக்கி தோல் மேல சுமந்ததுமே உங்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் 2000 டிஸ்டன்ஸ் இருக்கணும். இதை நீங்க பார்த்துட்டு அவங்க பின்னாடியே நீங்க போகணும். இந்த மரண யோர்தான், யோர்தான் என்றால் மரணம், மங்கின நிறம் உள்ள ஒரு பயங்கரம் இல்லையா? இதை நீங்க கடந்து போகணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா, உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை என்பது தேவனுக்கும் குமாரனுக்கும் இருக்கக்கூடிய உறவு. அன்புதான் உடன்படிக்கை. அன்புலதான் உடன்படிக்கை இருக்கிறது. அப்பா பிள்ளை என்பது உடன்படிக்கை. கணவன் மனைவி என்பது உடன்படிக்கை. கணவன் மனைவி என்பது தான் ஃபர்ஸ்ட் வந்து உடன்படிக்கை என்பது என்ன தெரியுமா?
கணவன் மனைவி என்பது உடன்படிக்கை. அங்கே அன்பு நிலைத்திருக்க வேண்டும். மனிதனுக்குள்ள அன்பு கிடையாது. அவன் என்றைக்கு கிறிஸ்து இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறானோ அன்னைக்கு தான் அவனுக்குள்ள அன்பு பிறக்கிறது. அவன் சிலுவையில் சாகும் போது தான் அன்பு பிறக்கிறது. இப்ப நீ யோர்தானை கடந்து தேவனுடைய தேசமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான அந்த தேசத்துக்குள்ள நீங்கள் கடந்து போக வேண்டுமே ஆனால் உடன்படிக்கை பெட்டியை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். முதலாவது பஸ்காவை நோக்கி பார்த்தீர்கள், இரண்டாவது மேய்ப்பனின் கோலை நோக்கி பார்த்தீர்கள், மூன்றாவது அக்னி ஸ்தம்பத்தையும் மேகஸ்தம்பத்தையும் நோக்கி பார்த்தீர்கள், நான்காவது உடன்படிக்கையை நோக்கி பார்க்க வேண்டும். உடன்படிக்கை பெட்டியை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்களே ஆனால் நீங்கள் புது சிருஷ்டிகளாக, தேவனுடைய குமாரர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே நீங்கள் பிரவேசிப்பீர்கள். அன்பானவர்களே, அந்த வசனத்தை வாசிக்கலாம். யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வாசிங்களேன். யோசுவா 3ஆம் அதிகாரம் 1. அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சீத்திமில் இருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே ராத்தங்கினார்கள். 3 நாள் சென்ற பின்பு அதிபதிகள் பாளையம் எங்கும் போய் ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். அந்த உடன்படிக்கை பெட்டியை நீங்க பார்த்ததுமே, அந்த உடன்படிக்கை என்பது அந்த பெட்டி தான் கிருபாசனத்தை சுமந்து கொண்டிருக்கிறது. அந்த பெட்டிக்கு 4 திசைகளிலும் 4 பக்கம். நல்லா கவனிக்கணும். கீழே ஒரு அடி இருக்கும், ஒரு பாட்டம் இருக்கும். அந்த பாட்டம் அதை தாங்குகிறது. அது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. 4 பக்கமும் 4 அந்த அறை இருக்கு இல்லையா, 4 பக்கம் இருக்கு இல்லையா அந்த பெட்டிக்கு. அந்த 4 என்பது ஜீவனுள்ள குமாரன். அந்த 4 என்பது ஜீவனுள்ள குமாரன். அதுதான் அவர் ராஜாவாக, அவர் பணிவிடைக்காரனாக, அவர் மனுஷகுமாரனாக, தேவகுமாரனாக. இந்த 4 என்கின்ற ஜீவனுள்ள வாழ்க்கையில தான் கிருபாசனம். கிருபாசனம் என்பது முழுக்க முழுக்க சுத்த பொன்னினாலே உண்டாக்கப்பட்டது. அந்த கிருபாசனத்துக்கு மேலாக 2 கேருபீன்கள் அது ரெக்கையை விரித்து கொண்டு அந்த ரெக்கை ஒன்றோடு ஒன்று ஜாயின் பண்ணி கொண்டு ஒருவருக்கொருவர் நேர்முகமாக பார்த்தபடியாக முகமுகமாய் அவர்கள் கிருபாசனத்தை நோக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த பக்குவத்துல இந்த கேருபீன் அந்த கிருபாசனத்தின் மேல் பண்ணப்பட்டிருக்கும். இந்த கிருபாசனத்தை சுமக்கிறது அந்த பெட்டி. அந்த பெட்டி குமாரனாகிய கிறிஸ்து, பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யத்தை, இந்த பிரபஞ்சத்தையே அந்த பெட்டி தான் சுமக்கிறது. அவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவகுமாரன். அந்த பெட்டியில 2 கற்பலகைகள், மோசேக்கு கர்த்தர் வனாந்தரத்திலே கொடுத்த அந்த 2 கற்பலகைகள் அந்த பெட்டியிலே இருந்தது. அதுக்கு பிற்பாடு மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய துளிர்த்த கோலும் அதில் வைக்கப்பட்டது. ஆக இந்த பெட்டி என்பது, மன்னா என்பது வானத்தில் இறங்கி வந்த ஜீவ அப்பம் இயேசு கிறிஸ்து என்பதும், கற்பலகை என்பது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவர் வார்த்தையானவர் என்பதும், ஆரோனுடைய துளிர்த்த கோல் என்பது அவர் 3ஆவது நாளிலே உயிர்த்தெழுந்து என்றென்றைக்கு ஜீவனோடு இருக்கிறார் என்பதையும் காண்பிக்கும் வண்ணமாய் அந்த உடன்படிக்கை பெட்டியில வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போகிறதை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டார்களே ஆனால் அதை பார்த்ததுமே இவர்களும் எழுந்து புறப்பட்டு இந்த யோர்தானை கடக்கும்படியாக கடந்து போக வேண்டும். அதே மாதிரி தான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த யோர்தானை கடந்து போனார்கள். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். இதே 3ஆவது அதிகாரத்துல 13 to 15 வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். என்ன தொடர்ந்தே வாசிங்க. சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலிருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரத்தில் இருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு. நல்லா கவனிங்க. அறுப்பு காலம் என்பது மரணம். இந்த அறுப்பு காலத்துல ஒன்னு அறுத்துடும். நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. இதுதான் மங்கின நிறம். நல்லா கவனிக்கணும். இது என்ன பண்ணுதுன்னாக்கா வியாதி, போராட்டம், பிரச்சனை, சரீரத்துல பலவீனங்கள்,
இது எல்லாவற்றையும் ஜெயங்கொள்ளுகிற அனுபவம் தான் யோர்தானை கடப்பது, இந்த மரணத்தை ஜெயிப்பது. யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்துல பட்ட உடனே மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. கரங்களை ஊத்துறாமேன்னு சொல்லாமா? ஆமீன் சொல்லாமா? இந்த உடன்படிக்கை பெட்டி யோர்தானிலே அந்த ஆசாரியருடைய பாதங்கள் பட்டதுமே அங்கே மேலிருந்து ஓடி வந்த தண்ணீர் அப்படியே நின்றது. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அது எவ்வளவு உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்போது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். ஹல்லேலூயா. அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துக்கு உள்ளே போய் அவர்கள் கால் வைத்தார்கள். அவர்கள் தேவனுடைய ஜனங்களாக நித்திய காலமாய் இந்த சியோனை நோக்கி பார்த்து, சியோன் எருசலேம் என்ற மகிமைக்குள்ளாக இவர்கள் கடந்து போனார்கள். அன்பானவர்களே, ஆக நாமும் நம்முடைய வாழ்க்கையில எகிப்தை விட்டு வெளியே புறப்பட்டோம் பஸ்கா ஆட்டு ரத்தத்தினாலே. இரண்டாவது மெய்ப்பனின் கோலினாலே செங்கடலை கடந்தோம். இனிமே வன்முறையே கிடையாது. யாருக்கிட்டையும் கோபப்பட்டு பேசுறது, ஞானஸ்நானம் எடுத்த அனுபவம் என்ன தெரியுமா? கோபமே வராது. எல்லாரும் சமாதானம். தனக்காக யாருமே போராடவே மாட்டாங்க. அடுத்தது வனாந்தரத்தில் வருவது என்பது, என் கர்த்தர் என்னை விட்டு விலகாதவர், என்னை எல்லா சூழ்நிலையை போஷிக்க என்னை வழிநடத்த அவர் உண்மையும் போதுமானவருமாய் இருக்கிறார் என்கின்ற பூரண நம்பிக்கையிலே வருகிறோம். யோர்தானை கடப்பது என்பது உடன்படிக்கை. தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அவர் என்றென்றைக்கும் நித்திய குமாரனா இருக்கிறார் என்கின்ற அந்த உடன்படிக்கை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்களே, ஆனால் தேவன் உங்களுக்கு என்றென்றைக்கும் இந்த பாலும் தேனும் ஓடுகிற இந்த கானானை சுதந்தரிக்க அவர் வல்லமையும் நீதியும் உடையவராக இருக்கிறார். ஆக இவர்தான் என்ன செய்றாருன்னா, அங்க சூரியன் என்கின்ற எகிப்தை விட்டு தாண்டி சூரியனுக்கு மேலே வந்து அங்கே சந்திரனுடைய கீழே அவர் வருகிறார்கள். ஆனால் இந்த சீயோன் எருசலேமுக்குள்ள வந்த பிற்பாடு அங்கே சூரியனுடைய வெளிச்சமும் சந்திரனுடைய வெளிச்சமும் இல்லாமல் என்றென்றைக்கும் கிறிஸ்துவே மகிமையானவராக அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த இஸ்ரவேல் தேசத்தின் தலைநகரமாகிய அந்த சீயோன் எருசலேமில் கர்த்தரே நித்திய மகிமையா இருக்கிறார். அதை வாசித்து நாம் முடிக்கலாம். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்துல 22வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரத்துல 21ஆம் அதிகாரத்துல 22 வாசிக்க பார்க்கலாம். 21, 22. அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு கவனிங்க. அவங்க இந்த உலகத்துல 1000 வருட அரசாட்சிக்கு தேவ ராஜ்யத்துக்கு தான் அவர்கள் எகிப்து என்கின்ற சூரியனின் கீழே இருந்த அவர்கள் சூரியனுக்கு மேலே என்கிற மகிமைக்குள்ள சந்திரனுக்கு கீழே அவர்கள் இஸ்ரவேலிலே அவர்கள் ஆளுகை செய்கிறார்கள். ஆனால் நித்தியத்துக்கும் அந்த சீயோன் எருசலேமுக்குள்ள எந்த ஒரு வெளிச்சமும் இல்லாமல் நமது கர்த்தரே என்றென்றைக்கும் அவர் தேவனுடைய மகிமையாய் இருக்கிறார். நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. எல்லாருமா முழங்கால் படிட்டு ஆண்டவரே, நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன் ஆண்டவரே,